ஒரு காட்டு பக்கத்தில் இருக்க ஒரு குட்டையில் நிறையா தவளைகள் வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சுங்க. அந்த குட்டை பக்கம் எந்த மிருகங்களும் அவ்வளவா வராது. அதனால மற்ற மிருகங்கள் இருக்கிறதே அந்த தவளைகளுக்கு தெரியாது. அந்த தவளைகளில் ஒரு தவளை மட்டும் ரொம்ப பெருசா இருந்துச்சு. அந்த தவளை எப்பவும் தன்னை ரொம்ப பலசாலின்னு காமிச்சுக்க விரும்பும். பக்கத்துல ஏதாவது தட்டாம்பூச்சி வந்தா கூட தன்னோட வாயை திறந்து சத்தமா கத்த ஆரம்பிக்கும். அதனால எந்த பூச்சிகளையும் தன் குட்டை கிட்ட நெருங்க விடாம சத்தம் போட்டே விரட்டி அடிச்சிடும். இந்த தவளை இருக்கனால அந்த பக்கம் எந்த பூச்சிகளும் வராது. ஒரு நாள் அந்த குட்டை பக்கம் ஒரு மாடு வந்துச்சு. உடனே அங்க இருந்த தட்டாம்பூச்சிகள் எல்லாம் அந்த தவளை கிட்ட வந்து சொல்லிச்சுங்க, இங்க பாத்தியா, உன்னை விட பெரிய மிருகம் ஒன்று வந்திருக்கு. எங்க கிட்ட மட்டும் பலசாலி மாதிரி கத்தி விரட்டுறியே, உன்னோட பலத்தை அந்த மாடு கிட்ட காட்டு பாப்போம் அப்படின்னு சொல்லுச்சுங்க. உடனே கோபமான அந்த தவளை அந்த மாடுக்கு முன்னாடி போய் நின்னுச்சு. அந்த மாடு இந்த சின்ன தவளைய ஒரு பொருட்டாவே எண்ணல. அது பாட்டுக்கு புல்ல மேய்ஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. இதை பார்த்த தவளை எப்பவும் போல தன் மூச்சை இழுத்து உள்வாங்கி வாயை திறந்து சத்தமா கத்த ஆரம்பிச்சிச்சு. அந்த சத்தத்தை எருது கண்டுக்கவே இல்லை. அதை பார்த்த தவளை திரும்பவும் தன் வாயை நல்லா திறந்து மூச்சை நல்லா இழுத்து இன்னும் சத்தமா கத்த ஆரம்பிச்சிச்சு. அந்த தவளையால ரொம்ப நேரம் மூச்சை இழுத்து பிடிச்சு கத்த முடியல. அதோட வலிமையை அது இழந்துருச்சு. உடனே அந்த தவளை மயக்கம் போட்டு அந்த இடத்துல பொத்துன்னு விழுந்துருச்சு. தான் என்கிற அகங்காரத்தோட இருந்ததால அந்த தவளை தன்னோட உயிரை விட்டுருச்சு.